தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரிலே ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகின்றவரே, உம்முடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தும்படியாய் திருமணலிலே திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே நீர் பிரசன்னமாக இருந்து எங்களை ஆளுகை செய்யவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வழிநடத்தலை எங்களை மறு அர்ப்பணம் செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கின்ற இந்த நல்ல ஆலயத்திற்காக, வழிபாட்டு சூழலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இணைந்து உம்முடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்து உம்முடைய திருவசனங்களை கேட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எங்களுடைய பற்றுறுதியை வளர்த்து கொண்டு கடந்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய திருப்பிரசனத்தினால் நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துவீராக. எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான நன்மையான ஈவுகளை, பூர்ணமான வரங்களை, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும் வழிநடத்தும். மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 3வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 3. உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். 3வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். இரண்டாம்
இக்காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற யாவரையும் உங்கள் மூவர் கடவுளின் திருப்பெயர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். காலை மாலை ஆராதனை சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். அது சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தையும் கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் ஆதரிக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளை விரும்படி செய்யும். அவர்கள் துரோகிகளுடைய இறைச்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே மகிழ்வார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னுடைய ஏற்றத்தினால் அவரை சூழ்ந்து கொள்வீர். நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. நீ சுத்திகரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜன பெருத்தியான ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் முறியடித்து அவர்கள் சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ண அவர்களுக்கு இறங்க வேண்டாம். அவர்களோடு சம்பந்தம் களவாயாக. உன் குமாரத்திகள் அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகள் உன் குமாரருக்கு கொடாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடத்தை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியினாலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமது சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் அவர் பிதாக்களுக்கு இட்ட ஆணைகளை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்கள் புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் என்று அதில் ராஜாவான பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும்
தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சணமாக பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் என்று உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளுவாயாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டவர்களாம் வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே மிக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. துர்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. வாசிக்க முடியாமல் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 363வது பாமாலை பாடுவோம். பாமாலை 363, நான் உம்மை முழு மனதால் சிநேகிப்பேன் என் இயேசுவே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. பரிசுத்த யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முன்னாயிட்டு தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் அண்ணா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. But I, through the abundance of thy steadfast love, will enter thy house. I will worship toward thy holy temple in the fear of thee. Psalms 5:7. நானே உமது மிகுந்த கிருபையினாலே உமது பரிசுத்த சந்ததிக்குள் நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையிலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. தூயவராயிருங்கள். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கும் நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. நானோ மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. Be holy, but I, through the abundance of thy steadfast love, will enter thy holy temple in the fear of thee. Psalms 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்தில் பிரவேசித்து உமது பரிசுத்த சங்கதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. தூயவராயிருங்கள். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து
உமது சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு தூயவராய் இருங்கள். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. தேங்க்யூ. க்ளோரி டு காட். தூயவராய் இருங்கள். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா. தூயவராய் இருங்கள். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. ஆமீன். மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு தூயவராய் இருங்கள். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. அண்ணா தூயவராய் இருங்கள். நானே உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. அண்ணா தூயவராய் இருங்கள். நானே உமது மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள் பிரவேசித்து நம்ம பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. மகிழ்விக்கும் அண்ணா தூயவராய் இருங்கள். நானே உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராய் பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. தூயவராய் இருங்கள். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. Be holy, but I through the abundance of thy But I through the abundance of thy steadfast love will enter thy house. I will worship towards thy holy temple in the fear of thee. Psalms 5:7. But I through the abundance of thy steadfast love will enter thy house. I will worship toward thy holy temple in fear of thee. Psalms 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. But I through the abundance of thy steadfast love will enter the house. I will worship toward the holy temple in the fear of this. Psalms 5:7. Be holy, but I through the abundance of thy steadfast love will enter thy house. I will worship toward thy holy temple in the fear of thee. Psalms 5:7. Be holy, but I through the abundance of thy steadfast love will enter thy house. I will worship towards thy holy temple in the fear of thee. Psalms 5:7. நானும் உமது
நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சங்கதிக்குள் நேரே பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. தூயவராய் இருங்கள். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சங்கதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. Be holy, but I, through the abundance of the steadfast love, will enter the house. I will worship toward the holy temple in the fear of thee. Psalms 5:7. But I, through the abundance of steadfast love, I will enter the house. I will worship towards the holy temple in the force of thee. Psalm 5:7. Be holy, but I, through the abundance of thy steadfast love, will enter thy house. I will worship towards thy temple, towards the holy temple in the fear of thee. Psalms 5:7. But I, through the abundance of thy steadfast love, will enter thy house. I will worship toward thy holy temple in the fear of thee. Psalms 91. Psalms 5:7. நானே உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உன் சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. But I, through the abundance of the steadfast love, will enter thy house. I will worship toward thy holy temple in the fear of thee. Psalms 5:7. Amen. மகிழ்க்கும் மன்னா, தூயவராய் இருங்கள். உமது மிகுந்த கிருபையினால் உமது பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சங்கதி நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. But I, through the abundance of thy steadfast love, will enter the house. I will worship towards the holy temple in fear of thee. Psalms 5:7. இதை கொஞ்சம் பெற்றோர் வீட்டில் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சொல்லிக் கொடுத்து சொல்கிறேன்னு அவசியம் இல்லை. பிள்ளைங்க கொஞ்சம் வீட்டில் படிக்கிறாங்களான்னு சொல்லி கொஞ்சம் பெற்றோர் கவனிங்க. அநேக பெற்றோர் சண்டே ஸ்கூலில் படிக்கிறதோடு அப்படியே விட்டுறீங்க. சண்டே ஸ்கூல் 1 மணி நேரம் தான், ஆனால் வாரம் முழுசும் பிள்ளைங்க பெற்றோரோடு கூட தான் இருக்கிறாங்க. ஸோ பிள்ளைங்க காலையிலையும் சாயங்காலமும் வசனம் படிக்கிறாங்களான்றதை பெற்றோர் கொஞ்சம் கவனிங்க. அப்படிங்க கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்களோட இந்த தடுமாற்றம் இருக்காது. அதனால் இது பெற்றோருடைய முயற்சியும் இதில் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன். ஞாயிறு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. அவங்க 1 வாரம் படித்து அதுக்கப்புறம் டெய்லி வீட்டில் சொல்லி பார்க்குறாங்களான்றதை பெற்றோர் கொஞ்சம் கவனிக்கும்படி மறுபடியும் அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். நாம் அனைவரும் இந்த வசனத்தை சொல்லுவோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு தூயவராயிருங்கள். தூயவராயிருங்கள். நானோ
உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. இந்த நாளிலே நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய புதிய ஏற்பாட்டுத்துறை பேராசிரியர் அருட்பணி KLD ராஜசேகரன் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய ஆலயத்தின் சார்பில் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் நமக்கு புதியவர்கள் அல்ல. அவர்களுடைய ஐக்கிய குழுவின் பிள்ளைகள் தான் நமக்கு தமிழ்நாடு இறைக்கல்லூரி மாணவ பிள்ளைகள் நமக்கு பயிற்சியை மேற்கொள்ளும்படியாய் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் பணி செய்கின்றார்கள். ஆக அவர்கள் ஐக்கிய குழு தலைவராகவும் நம்முடைய ஆலயத்திற்கென்று அவர்கள் இருக்கின்றபடினாலே இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். நாம் ஜெப பாடலை பாடின பிற்பாடு ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி இறை வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். வாழ்வழிக்கின்றார் இயேசு வாழ்வழிக்கின்றார். வாழ்வழிக்கின்றார் இயேசு வாழ்வழிக்கின்றார். வந்திடும் யாவரும் விந்தையில் மூழ்கிட, வந்திடும் யாவரும் விந்தையில் மூழ்கிட வாழ்வழிக்கின்றார் இயேசு வாழ்வழிக்கின்றார். பாவிகள் என்றாலும் இயேசு பாசமாயிருக்கின்றார். பாவிகள் என்றாலும் இயேசு பாசமாயிருக்கின்றார். பண்புகள் நிறைந்தவர், பலமுறை விழுந்தவர். பண்புகள் இழந்தவர், பலமுறை விழுந்தவர். பணிவுடன் மனமுடைந்தவரிடம் வந்திடில் வாழ்வழிக்கின்றார் இயேசு வாழ்வழிக்கின்றார். வாழ்வழிக்கின்றார் இயேசு
ஆம் ஆண்டவரே, மனிதர்கள் வாழ்வை அழித்தும் கெடுத்தும் சிதைத்தும் கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளின் வழியாய், உம்முடைய வழி நடத்துகின்ற வார்த்தைகளின் வழியாய் எங்களை தூய்மைப்படுத்தி வழி நடத்தும்படியாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடைநேயற்ற நாமத்திலே இந்த புதிய 2025ஆம் ஆண்டிலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே கிடைத்த வாய்ப்புக்காய் நான் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள பணித்து என்னை வரவேற்ற அருமையான உங்களுடைய திருச்சபையினுடைய குருசேகர தலைவரும் மதுரை முகவை பேராயத்தினுடைய இணை பொருளருமாய் இருக்கின்ற அருள் திரு ஜெஸ்லராய் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து பணி செய்கின்ற அருள் திரு வினோபா சின்னத்தம்பி ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்கும் சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் இந்த புதிய ஆண்டில் புத்தாண்டு வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை புதிய ஆண்டிலே நம்ம நிறைய தீர்மானம் எடுத்திருப்போம், அப்படி தானே? டிசம்பர் மாதம் முடிந்து புதிய 2025ஆம் ஆண்டின் முதல் நாளில் நியூ இயர் அன்று அந்த வாட்ச் நைட் சர்வீஸ் அதில் நிறைய தீர்மானங்களை நாம் கண்டிப்பாக எடுத்திருப்போம் என்று நான் அதிகமாக நம்புகின்றேன். இது எல்லோரும் நாம் செய்கின்ற ஒன்று. ஒரு நண்பரிடத்தில் நான் கேட்டேன், இந்த ஆண்டு என்ன தீர்மானம் நீங்கள் புத்தாண்டில் எடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், எந்த தீர்மானமும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னார். ஏனென்றால் எந்த தீர்மானத்தை நான் எடுத்தாலும் அது ஒரு சில மாதங்களிலே மறந்து விடுகிறது, மறைந்து விடுகிறது, கரைந்து விடுகிறது என்று சொன்னார். அதுலேயும் அவர் சொன்னார், ஜனவரி மாதத்திலே இட் ஜம்ப்ஸ் அவே, பிப்ரவரி மாதத்திலே இட் ஃப்ளைஸ் அவே, அண்ட் இன் மார்ச் இட் மார்ச்சஸ் அவே. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி நமக்கு தெரியும் எந்த நாள் என்று நமக்கு தெரியும். அதிலிருந்து அப்படியே அந்த ஆண்டை கடத்தி திரும்ப நம்ம எப்பொழுதுனா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பிட்வீன் 11:30 and 12, அந்த 11லிருந்து 12 வரை நமக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நாம் நினைப்போம், இதெல்லாம் நாம் செய்ய நினைத்தோம் செய்யவில்லையே என்று கொஞ்சம் மனம் வருந்துவோம். 12 மணிக்கு மணி அடித்து புத்தாண்டுக்குள்ளே வந்தபோது திரும்பவும் நாம் பழைய வாழ்வை களைந்து தீர்மானங்களை எடுக்க இது நமக்கு ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக போய்கொண்டு இருக்கின்றதை நாம் பல நேரங்களிலே பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த ஜனவரி என்ற இந்த மாதத்துக்கு இந்த பெயர் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னுடைய கரங்களிலே ஒரு படத்தை நான் வைத்திருக்கின்றேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முகங்கள் இங்கே இருக்கின்றன. இது ரோம கடவுள் ஜேனஸ் என்ற ஒரு கடவுளுடைய உருவம். இந்த ஜேனஸ் என்ற இந்த ரோம கடவுளுக்கு 2 முகங்கள் இருக்குமாம். நமக்கெல்லாம் ஒரு முகம்தான், 6 முகம் பேர் இருந்தாலும் அவருக்கு ஒரு முகம்தான். நாம் முன்னால் நடக்கின்றவற்றை நாம் நம்முடைய கண்களின் வழியாய் பார்க்கின்றோம், பின்னால் நடக்கின்றவற்றை திரும்பிதான் நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த கடவுளுக்கு இங்கே முன்னால் நடக்கின்றதை பார்ப்பதற்கு ஒரு இளமையான புதிய ஆண்டை கொடுக்கின்ற ஒரு முகமும், பழையவற்றை அல்லது பின்னால் நடந்தவற்றை பார்ப்பதற்கு ஒரு முதுமை தோற்றமுடைய ஒரு முகமும் அங்கே இருக்கின்றது. ஆகவேதான் ஜேனஸ் என்ற அந்த ரோம கடவுளுடைய பெயர் இந்த முதல் மாதத்துக்கு ஜனவரி என்ற இந்த பெயர் வருவதற்கு அது காரணமாக அமைந்தது. நம்முடைய திருமறையிலும் பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபத்திலே இதற்கு ஒத்த ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின திருமடலினுடைய 2ஆம் அதிகாரத்திலே குறிப்பாக நீங்கள் 12 நான் வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கின்றேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்னுடைய இலக்கை நோக்கி தொடர்கின்றேன். பின்னானவைகளை நான் நினைக்கின்றேன்,
ஆனால் அதை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகின்றேன். 4 சக்கர வாகனங்களிலே 2 கண்ணாடிகள் இருப்பது நமக்கு தெரியும். ஒன்று பின்னால் வருகின்ற வாகனங்களை பார்ப்பதற்கு ரியர் மிரர் என்று சொல்லுவார். இன்னொன்று முன்னால் நாம் பயணிக்கிற அந்த சாலையை பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடி, தட் இஸ் தி ரியல் இமேஜ். பின்னால் இருந்து வருவதை பார்ப்பது ரியர் இமேஜ் என்று சொல்லுவார். இந்த ரியர் இமேஜுக்கும் ரியல் இமேஜையும் நாம் ஒன்றிணைத்து சென்றால்தான் வாகனம் பாதுகாப்பாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேரும். ஆகவே இந்த ஜனவரி மாதத்தில் வந்திருக்கின்ற நாம் கடந்து வந்த ஆண்டை அவ்வளவு சீக்கிரம் நாம் மறக்க முடியாது. ஏன்னால் ஒரு 15 நாட்களுக்குள்ளாக தான் நாம் இந்த புத்தாண்டுக்குள்ளே குறைவாக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே we look back the past and look forward to the future. நாம் பழைய ஆண்டை திரும்பி பார்க்கின்றோம், புதிய ஆண்டை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்வின் பயணத்தை நாம் சீர்தூக்கி நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய சினட் மன்றத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, நம்முடைய பிள்ளைகள் அருமையாய் மனப்பாட வசனமாய் மகிழ்வுக்கு மன்னாவாய் சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் தூயவராய் இருங்கள், பி ஹோலி என்ற தலைப்பு, அல்லது பரிசுத்தராய் இருங்கள் என்று ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பி ஹோலி. ஹோலி என்ற வார்த்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஏன் நம்முடைய ஆலயத்திற்கு கூட பேர் ஹோலி இமானுவல் சர்ச் என்று நாம் அழைக்கிறோம். ஹோலி பைபிள் என்று சொல்லி தூய பரிசுத்த வேதாகமம் என்று நாம் அழைக்கின்றோம். இன்னும் நாம் இந்த வார்த்தையை பல நேரங்களிலே பல இடங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் பயன்படுத்தி பரிசுத்தம் இல்லை, சுத்தத்தை விட ஒரு படி அதிகமாய் போய் பரிசுத்தம் என்று நாம் கிளீன் என்றால் தூய்மை, ஹோலி என்று சொன்னால் அதி தூய்மை என்று அர்த்தம். ஒருமுறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் போயிட்டு வந்து ஒரு சிறுவன் மதிய நேரத்தில் அதிகமாக அவனுக்கு வாந்தி வயிற்றோட்டம் ஏற்பட்டது. அப்பொழுது அவனை மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்து சென்று அதற்குரிய சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். அப்பொழுது அந்த மருத்துவர் அந்த 5 அல்லது 6 வயது உடைய சிறுவனிடத்தில் கேட்டார், நீ என்ன இன்றைக்கு சாப்பிட்டாய், ஏன் இந்த வயிற்றோட்டம் ஏற்படுவதற்கான காரணம், ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்டார். அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், நான் இன்று மதியம் சாப்பிட்ட பின்பதாக ஒரு டம்ளரில் சர்ஃப் எக்ஸலை நான் கரைத்து அதை குடித்தேன் என்று சொன்னான். அப்போ மருத்துவருக்கும் பெற்றோருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன் சர்ஃப் எக்ஸலை நீ குடித்தாய் என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான், இன்று காலை நான் ஞாயிறு பள்ளி செல்லும்போது என்னுடைய சண்டே ஸ்கூல் அக்கா சொன்னாங்க, உன்னுடைய இருதயம் கரைபட்டு இருக்கிறது, உன்னுடைய இருதயம் அழுக்கடைந்திருக்கிறது, அது தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், இந்த கரை அந்த கரை எந்த கரையாக இருந்தாலும் சர்ஃப் எக்ஸல் போக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே நான் டம்ளரில் எடுத்து வாய் வழியாய் குடிக்கும்போது இருதயத்தின் வழியாக தானே அந்த சர்ஃப் உள்ளே போகும், அப்போ என்னுடைய இருதயத்தினுடைய கரைகளை அது மாற்றிவிடும் என்று சொல்லி நான் குடித்தேன் என்று சொன்னேன். ஒருவேளை இது ஒரு அறியாமல் ஒரு சிறுவன் செய்த ஒரு செயலாக இருக்கலாம். நாம் வாய் வழியை கொடுப்பது இருதயத்துக்கு போவதில்லை, அது வயிற்றுக்கு போகிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த சிறுவனுடைய மனதிலே இருந்த அந்த ஆர்வம், நான் தூய்மை ஆக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரைகள் மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் விதைக்கப்பட்டதே, அது மிக முக்கியம். ஒருவேளை அதற்கு அவன் கையாண்ட முறை மாற்று ஒரு முறையாக அது இருக்கலாம். ஆனால் அந்த மனநிலையிலே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் தூயவராய் இருங்கள் என்று நம்ம எல்லோரையும் அழைக்கின்றதை பார்க்கிறோம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் காட். இந்த தூய்மையாகுதல் என்பது கடவுளுடைய குணமாய் இருக்கிறது. ஏனென்றால்
நீங்களும் நானும் யாருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம்? கடவுளுடைய சாயல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஆதியாகமம் 1:27. கடவுள் தம்முடைய சாயலிலே மனிதனை சிருஷ்டித்தார், அவர்களை தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆகவே இங்கே இருக்கிற நாம் எல்லோருமே கடவுளுடைய சாயலிலே உருவாக்கப்படும். we are created in the image of God. ஒருவேளை கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? கடவுள் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்கிறார். ஆகவே நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, நாம் எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்களானபடியினாலே we are called to be holy because the God who created us is holy. இது ஒரு அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ளுதலாக நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 திருமொழிகள். நம்மை படைத்தவர் மட்டும் பரிசுத்தர் அல்ல, உங்களை அழைத்தவரும் பரிசுத்தர். The God who created you is holy. The God who called you is also equally and he is holy என்று நாம் பார்க்கின்றோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். இந்த பரிசுத்தம் என்பது பல நேரத்தில் we think externally, இல்லை, வெண் உடைகளை அணிந்து கொள்ளுதல், அந்நிய பாஷைகளை பேசுதல், அல்லது நாம் திருமறையை வாசித்தல் ஜெபித்தல் மட்டுமே தூய்மை என்று நாம் நினைக்கிறோம். ஒருவேளை அது ஒரு பகுதி, இட் இஸ் a part of holiness. ஆனால் இங்கே பேதுரு நிருபத்திலே பார்க்கின்றோம், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய், you walk in holiness, you talk in holiness, you live in holiness. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய நடக்கையில், உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு நிருபத்தினுடைய ஆசிரியர் வழியாக அவர் நமக்கு உணர்த்துவதை பார்க்க. அதே 1 பேதுருல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆமாம், you will be a holy people. தனித்தனியாய் பரிசுத்தமாய் இருப்பது மட்டுமல்ல, நாம் பரிசுத்தமான மக்களினமாய், கூட்டமாய், அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்கும்போது நாம் கடவுளுடைய மக்களாய் இருக்கின்றோம், அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கின்றோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12:14. ஆமாம், இங்கே எபிரேயர் இந்த 12ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் யாவரோடும் சமாதானமாய் நீங்கள் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதை நாடுங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ என்னுடைய பரிசுத்தம் சமாதானத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டும். அது சமாதானத்துக்கு மட்டுமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை தரிசிக்க முடியாது. யூ cannot worship God without holiness என்று பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் பவுலுடைய மடல்களில் நிறைய இதை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 6. ஆமாம், இங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது
நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறதுனால பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ இந்த ஹோலினஸ் இஸ் ஆப்போசிட் டு சின்ஃபுல்னஸ் என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்தம் என்பது பாவத்திற்கு எதிரான ஒன்று. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ எது? நித்திய ஜீவன். ஹோலினஸ் லீட்ஸ் டு இட்டர்னல் லைஃப் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுடைய தூய்மை, என்னுடைய தூய்மை என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அது எனக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது என்பதாக நம்ம பார்க்க. அதுக்கு அடுத்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஒரு அறிமுகத்தோடு மிக சுருக்கமாக நான் இன்றைக்கு நாம் படித்த திருமறை பகுதிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாம் திருமறை பகுதி அது உபாகமம் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 திருமொழிகள் அடங்கின பகுதியை நாம் முதல் திருமறை பகுதியாக நம்ம படிக்க கேட்டோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் அடங்கின திருமொழி. இங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கே எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு அவர்கள் பயணப்படும் போது சில அறிவுரைகளை கடவுள் சொல்கின்றார். அந்த கானான் தேசத்தில் இருக்கிற மக்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க வேண்டாம், அந்த கானானிய மக்களோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டாம், அவர்களை நீங்கள் அழிக்க வேண்டும் என்றெல்லாம் கடவுள் அங்கே நிறைய காரியங்களை ஆலோசனையாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? இந்த கானானிய மக்கள் எப்படிப்பட்ட மக்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, இந்த கானானிய மக்கள் பல தெய்வங்களை வழிபடுகின்ற ஒரு மக்களாக இருந்தார்கள். பாலிதீஸ்டிக் ரிலிஜன். யூத சமயம் ஒரு ஓரிரை கோட்பாட்டை வலியுறுத்துகின்ற சமயம். ஆனால் இந்த கானானிய சமயம் என்பது அது பல்வேறு விதமான தெய்வங்களை வழிபடுகின்ற ஒரு சமயம். அது செழுமையை அதிகமாய் வலியுறுத்துகின்ற ஒரு சமயம், பலிகளை அதிகமாய் வலியுறுத்துகின்ற ஒரு சமயம். இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளையே எரிபலியாய் கொடுக்கின்ற வழக்கம் கானானிய தெய்வங்களிடத்திலே இருந்ததை பார்க்கின்றோம். அநேக கடவுள், பாகால் என்று சொல்லப்படுகிற கானானிய கடவுள், இன்னும் அனாத் என்று சொல்லப்படுகின்ற கடவுள், இப்படி பல கடவுள்கள் அங்கே இருந்தார்கள். பலியை விரும்புகின்ற, அங்கே மக்களை அதிகமாக ஒடுக்குகின்ற ஒரு கடவுள்களாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் என்று அங்கே சொல்கின்றார். சொல்லிவிட்டு அங்கே உங்களை நான் ஏன் தெரிந்து கொண்டேன் என்பதையும் கடவுள் சொல்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள் யாராவது வாசிங்கள். ஆமாம், நீ உன் கடவுளாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான திரும்ப திரும்ப நீங்கள் நம்முடைய திருமறையிலே தொடக்கத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை மீண்டும் மீண்டுமாய் வந்து கொண்டே இருக்கிறதை, பரிசுத்தமான ஜனம், பரிசுத்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த 7ஆம் வசனத்தில் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரிலே அங்கே அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருக்கிறீர்கள்ல. த மெஜாரிட்டி வின்ஸ் என்று சொல்வார். டக் ஆஃப் வார் என்று சொல்லி கயிறு இழுக்கும் போட்டியை நாம் நடத்துவோம். அதில் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கத்தில் பலம் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் ஜெயிக்கும். ஆனால் இங்கே இஸ்ரவேல் மக்களை பார்த்து கடவுள் சொல்கிறார், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் எல்லா ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையின் காக்கும்படியாய் அங்கே என்பதினாலும் கர்த்தரின் பலத்த கரம் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலும் அதன் ராஜாவாகிய பார்வோன் கையிலிருந்து உங்களை மீட்டு கொண்டார். The holy God is a God who identifies with the minority. பரிசுத்தமான கடவுள் அங்கே பலம் உள்ளவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை, பலவீனமானவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்ல, அன்பு செலுத்துகிறார், அவர்களை விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார்.
ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறையும் உடன்படிக்கையும் தயவையும் அங்கே காக்குகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அப்ப கடவுள் பரிசுத்தராயிருக்கிறார், நானும் பரிசுத்தராயிருக்க வேண்டும். கடவுள் உண்மையாயிருக்கிறார், நானும் உண்மையாயிருக்க வேண்டும். கடவுள் எளியோரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார், நானும் எளியோரோடு என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுள் விடுவிக்கிற கடவுளாயிருக்கிறார், ஆகவே நானும் விடுவிக்கின்ற மனிதனாக இந்த உலகத்திலே நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதியட்சரமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தன்னை பகைக்கிறவர்களுக்கு அவர் அங்கே தாமதியாமல் பிரதிபலனையும் பலனளிப்பார் என்று நீ அறிய கடவாய். நீ பழி வாங்குன்னு சொல்லலை, அந்த குணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதியட்சரமாய் அவர் பதில் கொடுப்பார். நீ அன்பு செலுத்து, உண்மையாயிரு, அவருக்கு கீழ்ப்படிந்து நட, அவருடைய கட்டளைகளை நீ கைக்கொள் என்று சொல்லி அந்த ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு விதிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நீ கை கொள்வாயாக என்று சொல்கிறார். அப்போ நாம் தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், பிறருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், கடவுளுடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய இந்த கிறிஸ்டியன் டீச்சிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பாகால் தெய்வ வழிபாட்டை நோக்கி போய்கொண்டு இருந்ததோ அதே போல ஃபர்டிலிட்டி, எங்கு பார்த்தாலும் செழுமை, எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாதத்தையே அதிகமாக சொல்கின்ற ஒரு கிறிஸ்தவ சூழல் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறதுல. அந்த வாதம் தான் ரொம்ப நம்மளை பிடித்து இருக்கிறது. எந்த வாதம்? ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் நிறைய வாதங்கள் இருக்குது. பயங்கரவாதம், பக்கவாதம், தீவிரவாதம், விதண்டாவாதம், மதவாதம், ஏன் நம்ம இடத்துல பிடிவாதம், வாக்குவாதம், இந்த வாதங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு எந்த ஒரே வாதம் வேணும்? வேண்டாம் என்று சொல்லவில்லை. எனக்கும் வேண்டும், உங்களுக்கும் வேண்டும், நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் இந்த மற்ற வாதங்களையெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வைக்க வேண்டும். அதை வைத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை தேடுவது எந்த அளவுக்கு கடவுளுடைய சித்தமாக இருக்கும். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், குறிப்பாக நான் 17-18 வாசிக்கிறேன். உபாகமம் 8, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் இருக்க நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாய் இந்நாளிலே உனக்கு இருக்கிறதை போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான எதை கொடுக்கிறார் கடவுள்? பலனை கொடுக்கிறாரா, பணத்தை கொடுக்கிறாரா? இன்னைக்கு எல்லாரும் பணத்தை கொடுக்கின்றார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே உபாகமத்திலே பார்க்கிறோம், அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை என கொடுக்கிறார்கள். அந்த வித்தியாசம் நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு கடவுள் உழைப்பதற்கு பலன் கொடுக்கிறார், அது பெரிய ஆசீர்வாதம். அந்த உழைப்பை செய்வதற்குரிய ஆற்றலை கொடுக்கிறார், அது ஆசீர்வாதம். அந்த 17 ரொம்ப ஒரு எச்சரிக்கை இருக்குது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இரு. பணம் பெருகும்போது நமக்கு அந்த மேட்டிமை நான் சம்பாதித்தேன், என் கை சம்பாத்தியம், என்னுடைய உழைப்பு என்று சொல்லுவோம். ஆனால் அப்படி செய்யாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினை, அவரே உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், அவரே உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம நிறைய ஊழியக்காரர்கள் அல்லது நாம் கூட படிக்க விரும்புவது 3 நம்ம ரொம்ப விரும்புவோம்ல. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆனால் நீங்கள் அந்த 28ஆம் அதிகாரத்தில் முதலிருந்து நான் இந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். இன்று நான் உன்னை விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், நம்ம வாக்குத்தத்த அட்டையில் எந்த வசனம் இருக்கும்? பிற்பகுதி தான் இருக்கும் இல்லை. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். இட் இஸ் அ கண்டினியூஷன் அல்லது இட் இஸ் அ கண்டிஷனல் பிளஸ்ஸிங். அப்படிதானே? நான் சொல்லலை, திருமறை சொல்கிறது. அந்த முழு வசனத்தை பார்க்கும்போது அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும்போது, நீ பரிசுத்தமாய் இருக்கும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது
பூமியில் உள்ள சகல மக்களினங்களிலும் உன்னை அதுக்கு அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே வந்து உன்மேல் பலிக்கும் என்று சொல்கின்றார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம். இன்னும் அப்படியே நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து குறிப்பாக நம்ம எது வரைக்கும் தான் வாசிப்போம், அங்கே 13-14 வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல். வேறு தெய்வங்கள் என்று சொல்லும்போது அது விக்கிரகங்களாக மட்டும் இருக்க வேண்டும் என்றல்ல. பணம் தெய்வமாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது, பதவி தெய்வமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு அங்கே ஆஸ்திகளும் ஐஸ்வர்யமும் தெய்வமாய் ஐடலிட்ரி என்று சொல்லுவார்கள். சிலை வணக்கம். பணத்தை வணங்கினால் அது சிலை, என்னுடைய பதவியை வணங்கினால் அது சிலை, என்னுடைய பெருமையை வணங்கினால் அது சிலை, என்னுடைய புகழை வணங்கினால் அதுவும் சிலைதான். அதுவும் ஒரு பாகாலை போலதான் அமைகின்றது. அப்படி நீ வந்து சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை, அது ரொம்ப நல்லாவே தெரியும், ஃபில்லப் பண்ணலாம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய் என்று அந்த ப்ராமிஸ் கார்டில் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற அட்டைகளில் இருக்குது. ஏன் முழு வசனத்தை நாம் போடுவதில்லை? அது வந்து உன்னை வாலாக்காமல் தலையாக்குவதும் கீழாகாமல் மேலாக்குவதும் யாருடைய வேலை? கடவுளுடைய வேலை. என்னுடைய கடமை என்னவென்று பார்த்தால் அவருடைய வார்த்தைகளுக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் இருக்கிறேனா? நான் இருக்க மாட்டேனா? ஆனால் ஆண்டவர் என்னை வாலாக்காமல் தலையாக்க வேண்டும் என்பது அது என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கை ஆராதனை நாம் செய்திருக்கிறோம், கடவுளோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். அந்த உடன்படிக்கை என்பது 2 நிலைப்பாடுகளை கொண்டது. கடவுள் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், நான் கடவுளோடு உடன்படிக்கை செய்தேன். அவர் உண்மையாக இருக்கணுமா, ஆனால் நான் உண்மையாக இருக்க மாட்டேன் என்றால் அது எப்படி இங்கே லாஜிக்கே அங்கே இடிக்குது இல்லை? அப்போ இங்கே அதை தான் சொல்கிறார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாக. நம்ம இந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே என்னை வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீங்களே, கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்னீங்களே, ஆக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்வார், அதுக்கு முன்னால் இருக்கிற பகுதியை வாசித்து பாரு என்று நமக்கு நினைவூட்ட வேண்டும். நம்முடைய மனசாட்சி அதை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 14க்கு மேலே யாருமே வாசித்து பார்த்த மாதிரி எனக்கு தெரியலை. நீங்கள் 15க்கு மேலே இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா எதை நம்ம ஆண்டவுடைய சத்தத்திற்கு செவி கொடாவிட்டால் இப்பொழுது சொல்லப்படும், ஆமாம் அதெல்லாம் வந்து உண்மையில் பழி. எதெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே ஒரு உல்ட்டா, அது அப்படியே ஒரு ரிவர்ஸ். இதை நம்ம யாருமே ரொம்ப வாசிக்கிறது இல்லை. எச்சரிப்பின் வசனங்களை நாம் அதிகமாக பல நேரங்களிலே சொல்வதற்கும் கேட்பதற்கும் விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய திருமறை இருபுறமும் கருக்குள்ள பட்டை. அப்போ ஒரு பக்கத்தை மட்டுமே, ஆசீர்வாதத்தை மட்டுமே நாம் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் அது எப்படி சரியாகும் என்பதை நாம் சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக நம்ம படிக்க கேட்ட திருமறை பகுதி அது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 20 திருமொழிகள் அடங்கின ஒரு பகுதியை நாம் இரண்டாவது திருமறை பகுதியாக நம்ம படிக்க கேட்டோம். இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு பழக்கமான, பொதுவாக திருமண ஆராதனைகளிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 அங்கே 18 20 வசனங்களை நாம் இரண்டாம் திருமறை பகுதியாக நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துன்மார்த்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமலும் ஆவியினால் நிறைந்து என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த ஹோலினஸ் என்பது இட் இஸ் எ யூனிவர்சல் என்டிட்டி, அல்லது கடவுள் தூயவராயிருக்கிறார், நாமும் தூயவராயிருக்கிறோம், சந்தேகமில்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட மை லைஃப், அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். ஆகையினால் நீங்கள் அங்கே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமலும் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று பார். The holiness passes on into the householdness என்று பார்க்க. இந்த தூய வாழ்க்கை என்பது அங்கே தனிப்பட்ட வாழ்விலே, உலக வாழ்விலே இருந்து வந்து குடும்ப வாழ்விலே அது நுழைகின்றதை பார்க்கிறோம்.
கணவன் மனைவி இடையே இருக்கின்ற உறவுகளிலே பரிசுத்தம், அவர்களிடத்திலே அன்பும் அவரிடத்திலே அபிமானமும் நிறைந்த ஒரு நிலைப்பாட்டை பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வாட்ச் நைட் சர்வீஸில் ஒரு வழக்கம் முன்னாலெல்லாம் இருந்தது. அதாவது அம்மாமார் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய திருமண அந்த சேலையை அந்த வாட்ச் நைட் சர்வீஸில் கட்டுகிற ஒரு வழக்கம் இப்பொழுதும் ரொம்ப ரேராக இருக்குது. நீங்கள் இங்கே எத்தனை பேர் கட்டினீங்கன்னு தெரியல. அந்த 1ஆம் தேதி அந்த வாட்ச் நைட் சர்வீஸில் ஒருவேளை ஆண்களும் சிலர் வந்து கல்யாண அந்த கோட் போட்டுட்டு வராங்க, சில நேரம் பற்ற மாட்டேங்குது, கொஞ்சம் நாங்கள்லாம் வெயிட் போட்டுருவோம், அதனால் பத்தலை. ஆனால் அம்மாமாருக்கு பிரச்சனை இல்லை. இந்த திருமண ஆடையை இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆராதனையிலே அணிந்து வருகின்ற ஒரு வழக்கம் வந்து இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் அதை பின்பற்று. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மட்டும் நான் புதுப்பிக்கவில்லை, என் கணவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையும் நான் இந்த ஆண்டிலே புதுப்பிக்கின்றேன் என்பதை நினைவூட்டுவதற்காக அந்த திருமண ஆடையை அணிந்து வருகின்ற ஒரு வழக்கம் வந்து அந்த புத்தாண்டு வழிபாடுகளிலே இருந்தது. இப்பொழுது ரொம்பவே அது குறைந்து கொண்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதை பற்றியே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இந்த உடன்படிக்கை என்பது, இந்த தூய்மை என்பது கடவுளோடு மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப உறவுகளிலும் சமூக உறவுகளிலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக நம்ம படிக்க கேட்ட திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தில் 13 to 17 வரை அடங்கின திருமொழிகளை நாம் 3ஆம் திருமறை பகுதியாக நற்செய்தி பகுதியாக நாம் படிக்க கேட்டோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 13 to 17 வரை அடங்கின திருமொழிகளை நாம் படிக்க கேட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய கடைசியாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நிறைய போதனைகளை அங்கே தம்முடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறதை பார்க்க ஃபேர்வெல் டிஸ்கோர்சஸ் என்று இதை குறித்து சொல்வார்கள். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நான் உங்களிடத்திலே நான் வருகின்றேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உங்களிடத்தில் இருக்கையில் இவைகளை நான் சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் இந்த உலகத்தால் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. We are called not to be inside the world. நீங்கள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் வேண்டிக் கொள்ளாமல், நீ அவர்களை தீமை நின்று காக்கும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தானாய் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். லுத்தரன் திருச்சபைகளிலே அருளுரை ஆற்றுவதற்கு முன்பதாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஹோலினஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை தூய்மைப்படுத்த முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தமான வசனத்தை நாம் கை கொள்ளும்போது ஒரு ஒளி மிகுந்த வாழ்வு, ஒரு வெளிச்சம் நிறைந்த வாழ்வு, ஒரு அனலூட்டுகின்ற வாழ்வு. ஹோலினஸ் இஸ் coupled with or is complemented with light. ஒளியோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நான் பரிசுத்தமாயிருந்தால் நான் ஒளியிலே நடப்பேன், நான் தூய்மையாயிருந்தால் நான் வெளிச்சத்தின் மகனாக இருப்பேன் என்று ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சுட்டி காட்டி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் லவோதிக்கேயா திருச்சபையை பார்த்து ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் லவோதிக்கேயா திருச்சபையை குறித்து குறிப்பாக பிற்பகுதியில் 14 நான் வாசிக்கிறேன். லவோதிக்கேயா சபையில் இருக்கின்றவருக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், நீ உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டியும் ஆதியும் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல நீ அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நன்றாய் இருக்கும். ஆகவே இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பல நேரத்தில் கொஞ்சம் பரிசுத்தம் கொஞ்சம் அசுத்தம் இல்லை, கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருள், 50-50 அல்லது ஒரு 60-40 என்று நாம் வைத்துக் கொள்கிறோம். அப்படி இருக்கின்ற நிலையை இந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்கிறார், நீ குணிலுமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினாலே என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார்.
வீட்டில் நமக்கு ஏதாவது சுகவீனங்கள் ஏற்படும் போது மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம லேசாக தண்ணியை வந்து சூடுபடுத்திட்டு சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லுவாங்க, அல்லது நாம் அப்படி செய்திருக்கிறோம். ஒருவேளை நமக்கு அறிவியல் பூர்வமாக தெரியும், இந்த தண்ணீர் வந்து பாய்லிங் பாயிண்ட், கொதி நிலைக்கு வரும்போது தான் அதில் இருக்கிற கிருமிகள் இறக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அந்த தண்ணியை பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம மனசுக்கு வந்து கொஞ்சம் வெதுப்பாக அப்படி சிம்மில் வச்சுட்டு அப்படியே எடுத்து குடித்தோம்னா அது நமக்கு இந்த தொண்டைக்கு இதமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் இந்த லூக் வார்ம் என்று சொல்வார்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கின்ற நிலையை அங்கே சொல்லிவிட்டு அதற்கு ஒரு ரெமிடின்னு சொல்கிறார், தீர்வுன்னு சொல்கிறார். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் அங்கே பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யனும் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறான். நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சண தோன்றாதபடி நீ உடுத்தி கொள்வதற்கு அங்கே என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம். தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோலினஸ். இல்லை, தூய உடை என்பது அங்கே தூய்மையை கொடுக்கும். நீ பார்வை அடைவதற்கு உன் கண்களுக்கு கலிக்கும் படவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களை அவர்கள் கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு போதனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போதனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த தூய்மையான உடையை நீ தரித்து கொள்ளும்போது, உன்னுடைய நிலையை உணர்ந்து மனம் திரும்பும்போது நீயும் நானும் மீண்டுமாக இணைய முடியும் என்று சொல்கிறார். இந்த படம் வந்து நம்ம வீடுகளெல்லாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் வாசல் என்று கதவை தட்டுற த நாக்கிங் ஜீசஸ் என்று சொல்வார். இந்த படத்தை ஒரு அருமையான ஒரு ஓவியர் வரைந்து ஒரு எக்ஸிபிஷனில் வச்சுருந்தார். அப்போ வருகிறவர்களெல்லாம் அதை பாராட்டி விட்டு அந்த ஓவியர் பக்கத்திலே இருந்தார், அவரையும் பாராட்டி விட்டு சென்றார்கள். அப்பொழுது அங்கு வந்த ஒரு பார்வையாளர் அந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு அந்த பெயிண்டர், அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து சொன்னாராம், நீங்கள் ரொம்ப அருமையாக இயேசுநாதர் வரைஞ்சிருக்கிறீங்க, கதவை ரொம்ப அருமையாய் வரைந்திருக்கிறீர்கள், ஆனால் இந்த கதவுக்கு தாழ்பால் வரைய மறந்து விட்டீர்கள் என்று சொன்னாராம். அப்போ அந்த ஆர்டிஸ்ட் சொன்னாராம், நான் வேண்டுமென்று தான் தாழ்பால் வெளியே வரையவில்லை, ஏனென்றால் இந்த கதவு உள்ளே பூட்டப்பட்டிருக்கிற கதவு, அது நமக்கு வெளியே தெரியாது அந்த படத்தில். ஆகவே வெளியே இருந்து கதவை தட்டும்போது தாழ்பால் உள்ளிருந்து திறக்கப்பட வேண்டும். ஆகவே தான் இந்த ஓவியத்திலே நான் வெளியே தாழ்பாலை வரையவில்லை என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பல தீர்மானங்களோடு பிரவேசித்திருக்கிற நீங்களும் நானும் இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் அங்கே நான் பிரவேசித்து அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போதனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போதனம் பண்ணுவான். அருகருகே அமர்ந்து உணவு அருந்துகின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் கதவை தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதுமாய் தட்டின ஆண்டவர் இந்த ஆண்டாவது கனி கொடுப்பாரா என்று சொல்லி நம்முடைய கதவை தட்டி கொண்டிருக்கின்ற ஆண்டவருக்கு கதவை திறந்து கொடுப்போம். பரிசுத்தத்திற்கு தடையாயிருக்கிற அசுத்தங்களை களைவோம், தூய வாழ்க்கை வாழ்வோம், தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, தூய்மையின் ஊற்றும் உறைவிடமானவரே, இதோ இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். எங்களுடைய அசுத்தத்தின் மத்தியிலும் எங்களுடைய பரிசுத்த இன்மையின் மத்தியிலும் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நம்முடைய சுத்த கிருபை. நான் பரிசுத்தராய் இருக்கிறதைப் போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை அழைத்தது பரிசுத்தத்திற்கே என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் நான் பரிசுத்தராய் வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே கேட்போம் என்று சொன்னால், நம்மை தூய்மையாக்குகின்ற ஆண்டவர், நம்மை துடைத்து கழுவி சுத்திகரிக்கின்ற ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி தொடர்ந்து தம்முடைய திருப்பணியிலே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். பரமண்டலங்களில் ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் தெய்வீக பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக மங்கள கவிகளிலே 4வது கவி பரமண்டலத்தில் உள்ள வானோர் நீங்கள் பக்தியா என்று தொடங்கும் கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் இந்த ஆலயத்திற்குள் வந்த எங்களை பரிசுத்தராய் இருங்கள் என்ற உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்தப்படுத்தின அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவே நாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். எங்களை இந்த உலகம் கரைப்படுத்தி விடாதபடி, எங்களை பலவீனப்படுத்தி விடாதபடி பாதுகாத்து கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய ஆற்றலின் மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்தரான ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு பெற்று செல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.